வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் பென்டன் கிளாசிக்கோட சீசன் 1 எபிசோட் 3 ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்கறதுக்கே த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிராக்கன்லாம் காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயமும் நடந்துச்சு. அது எல்லாத்த பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் போயிட்டு பேசுவோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன 2 எபிசோடு யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம பென்னு வந்து ஒரு லேக்கில் போய் குளிக்கிறான். அதுக்கு முனையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ன் வந்து நின்றுன்னு பார்த்துனுக்கிறா. இவன் போய் ஜாலியாக குளிச்சின்னு ஐயோ திடீர்னு ஏதோ மான்ஸ்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கத்துறான். கவர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்காரடைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நடந்து போகிறான். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடுறான். திடீர்னு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ உண்மையிலே மான்ஸ்டர் வந்துடுச்சோ, பென் ஏதாவது பண்ணிடுச்சோன்ற மாதிரி நினச்சி நான் பக்கத்தில் வர முனைக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 அம்ஸாக மாறிட்டு அந்த தண்ணிக்குள்ளே சில சகதியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து பூசிக்கின்னு ஒரு மான்ஸ்டர் மாதிரி வெளில வரான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதை பார்த்தோன்னே பென் வந்து பயந்துடுறான். அதுக்கடுத்து பென்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு சிப்பாக எருமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நடந்து போயிடுறான். ஸோ பென் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு நிற்கிறான். இந்த ஏரியிலையாவது மான்ஸ்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லி நிற்கிறப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து வருது. அதுதான் கிராக்கன். ஸோ வந்துட்டு பென்னை போட்டு தூக்கி பொழந்து கட்டுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தப்பிச்சிட்றான் அங்கேருந்து. ஸோ தப்பிச்சுட்டு திருப்பி பஸ்ஸுக்கு வரான். நம்ம தாத்தா அப்புறம் கவர்ன் வந்து தூங்கி நிற்கிறாங்க. வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் நான் ஏரியில் பார்த்தேன், அது பார்த்துட்டு பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி தான் கவர்ன் வந்து போயிட்டு தாத்தா கிட்ட சொல்லியிருப்பா இந்த மாதிரி பென்னு வந்து என்னை ஏமாத்தலான்னு சொல்லிட்டு. அதனால் அவரும் வந்து நம்ப மாட்டார். கவர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டார். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, டே வந்து படுத்து தூங்கடா, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணுற நைட்லன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மான்ஸ்டர் இருந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க நம்பவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவனும் போய் படுத்து தூங்கிடுறான். ஸோ அடுத்த நாள் விடியுது. விடிஞ்சோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ட்ரிப்புக்கு வந்து போகிறாங்க. பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து போகிறாங்க. அப்படி போகிறப்ப புழுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறாங்க. புழுவை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து எதுக்கு அதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் உடனே இல்லை நான் கரையிலே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ நம்ம தாத்தா அதுக்கடுத்து பென்னு அப்புறமா அந்த ஷிப்போட ஓனர், போட்டோட ஓனர், அவர் பேர் வந்து மிஸ்டர் ஷான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 3 பேர் வந்து கிளம்பி ஃபிஷிங் ட்ரிப்புக்கு வந்து போகிறாங்க. அந்த மிஸ்டர் ஷாவோட போட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வாடகை எடுத்துகிட்டு போகிற இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ அவங்க வந்து போயின்னு இருக்கிறாங்க. அப்போ பென்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துன்னு வரான், அந்த மான்ஸ்டர் திரும்பி வருமா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ தாத்தா கிட்டே சொல்லின்னு வரான் விஷயத்த மறுபடியும், இந்த மாதிரி நான் மான்ஸ்டர் தர்றேன், அதை வந்து இந்த வாட்டி அட்டாக் பண்ணால் விடமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லினுக்கிறான். அவர் வந்து நம்பவே இல்லை. ஆனால் ஷா வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு, நீ அதை பார்த்தியா, நானும் அதை பார்த்தேன், அதை தான் நான் வந்து இத்தனை வருஷமாக தேடின்னு இருக்கிறேன், அது என் கையில் கிடச்சின்னா செத்துருச்சின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லின்னு இருக்கிறான். அப்போ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக கேட்டுனுக்கிறான். அதுக்கடுத்து ஷா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதை வந்து நிறைய சைட்டிங்ஸ் பார்த்த இடம் வந்து ஒன்று இருக்குது, அங்கே நான் உங்களை கூட்டின்னு போகிறேன் வரீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போ பென் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக தாத்தாவை பார்க்குறான். அவரும் வந்து சரி போகலான்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ஷா வந்து அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுன்னு எங்கே கிராக்கனை நிறைய வாட்டி பார்த்தாங்களோ அங்கே வந்து போகிறாங்க. பட் அங்கே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அதாவது அந்த தாண்டி போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு. ஷாக்கு வந்து ஒன்றும் புரியல, யாரா இது என்னோட ஏரியில் வந்து போட்டதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஏன்னா அவர் தான் வந்து நிறைய நாளாக சுற்றி கிராக்கனை தேடினுக்கிறாரு. ஸோ என்னோட ஏரின்ட்டார் அவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வராங்க. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அதாவது கடல் சமூக ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவங்க வந்துட்டு மீனை வந்து பாதுகாக்கிறவங்க, நாங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம், இதை தாண்டி நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து நம்ம ஷா கிட்ட சொல்கிறான். அப்போ ஷா வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது என்னோட ஏரி, நான் போகணும்னு நினச்சா எங்கே வேணால் போவேன், நீ என்னை கேட்காதான்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாரு. அப்போ நம்ம தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை உன்னோட கப்பலை இன்றைக்கி நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன், அதனால் நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஷா வந்து பார்த்தீங்கன்னா சேர்றா, உன்னை நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்ற மாதிரி அந்த சமூக ஆர்வலர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டை வந்து வேறு இடத்துக்கு திருப்புறாரு. ஸோ அப்படி போகிறப்ப சோனார் வந்து வச்சிருக்கிறாரு அவர், அதை வச்சு தான் கிராக்கனை ட்ராக் பண்ணுவார். அதில் திடீர்னு சத்தம் வந்து கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கப்பல் பின்னாடி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணின்னு வருது. ஸோ ஃபாலோ பண்ணின்னு வருது பார்த்தீங்களா, அது கிராக்கன் தான். அது இவங்களை தாண்டி கரையை நோக்கி போகுது. ஸோ அப்படி போகிறப்ப கொன் அங்கே தான் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கிறான். கிராக்கன் இப்போ அங்கே தான் போகுது. கொன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் வரது தெரியாமல் அங்கே உட்காந்துருப்பா, மற்ற டூரிஸ்ட்டாக வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் அட்டாக் பண்ணுது. எல்லாம் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவன் பென் வந்து என்ன பண்ணுறான்னா ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அவன் ரிப்ஜாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆசைப்பட்றான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறான். ஸோ ஆகிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு யாரெல்லாம் தண்ணியில் கஷ்டப்பட்டுறாங்களோ அவனை வந்து கரையில் எடுத்து போய் விட்டுட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உதவி பண்ணினுக்கிறான். அந்த டைமில் கிராக்கன் வந்து என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் ஏரியில் வந்து கயிறை கட்டிட்டு தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்கிட்ட சொன்னாங்கல்ல, அவங்களோட படகை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுது. ஸோ ஃபாலோ பண்ணின்னு போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ண போகுது. அதுக்குள்ளே பென் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கஷ்டப்படுறவங்களை வந்து காப்பாற்றிட்டு திருப்பி இவங்களை காப்பாற்றுக்கு வந்து போவான். அப்போ வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி போவோம். அப்போ கிராக்கன் இவங்களை அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்கிறத விட
அவங்க கிட்ட இருந்த ஒரு டப்பாவை அதை எடுக்கிறது தான் முயற்சி பண்ணுச்சு. அண்ட் அதை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் வந்து முயற்சி பண்ணுறான். கிராக்கன் வந்து ஈத்துன்னு போது இவன் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இழுக்கிறான். உடனே பென் வந்து போயிட்டு காப்பாற்றுறான். அந்த கிராக்கனை வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அது திருப்பி வந்து அந்த டப்பாவில் என்ன இருந்துச்சோ அது வந்து எடுத்துன்னு போயிடுது. அதுக்குள்ள ஆர்மிடிக்ஸில் வந்து பவர் வந்து குறைஞ்சனே வருது. அவன் திருப்பி அவனோட படகுக்கு வந்து போயிடுறான். ஸோ அதுக்கடுத்து மீதி டூரிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து முதல்ல கிளம்பி போகிறாங்க. அப்போ பென் வந்து தாத்தா கிட்ட நம்ம உதவி பண்ணி ஆகணும், அங்கே வேறு எதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லினுக்கிறான். அப்போ ஷா வராரு. வந்துட்டு நான் மறுபடியும் இன்றைக்கி நைட்டு ஏரிக்கு போக போகிறேன், அங்கே போயிட்டு நான் கிராக்கனை கண்டுபிடிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மேலே சந்தேகமாக இருக்குது, அவர் கூட போகாத, எதுவும் பண்ணாத, அவர் கூட தொடர்பு வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு பென்னிட்ட சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து எல்லாம் போய் படுத்து தூங்குறாங்க. ஆனால் பென் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாருக்குமே தெரியாமல் எந்திரிச்சு ஷா கூட வந்து போயிட்டு இருப்பான். அது அப்புறமா தான் நம்ம தாத்தாக்கும் குவென்னுக்கும் தெரியும். ஸோ ஷா வந்து பார்த்தீங்கன்னா படகு எடுத்துன்னு போவார் கிராக்கனை தேடின்னு. அப்போ ஒரு படகுல திடீர்னு சத்தம் கேட்கும். அவர் வந்து என்ன சத்தம்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்போ தான் பென் வந்து அங்கே இருப்பான். அப்போ தான் அவருக்கே தெரியும். ஸோ அதுக்கடுத்து ஷா வந்து ஒரு டைவிங் சூட்டு மாதிரி எடுத்து போட்டுக்கின்னு ஏரிக்குள்ளே வந்து போகிறார். போயிட்டு அந்த கிராக்கனை தரத்துக்கு போகிறாரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பென்னு போகிறான். அவர் வர வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா சூட் இருக்கிறத பார்த்துட்டு பென்னு வந்து எடுத்து போட்டுன்னு அவர் கூட வந்து போவான். ஸோ இவர் வந்து போனாரா, போயிட்டு பார்க்குறப்ப சுற்றி கீழே வந்து தண்ணியில் பார்க்குறாரு. அப்போ ஒரு முட்டை வந்து அங்கே இருக்குது. அதை வந்து அவர் நோட் பண்ணுறாரு. அப்போ தான் பென்னு வருவான், அவங்ககிட்டையும் காட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து திருப்பி ஒரு படகுக்கு மேலே ஏறுறப்ப அங்கே அந்த ஆர்கனைசேஷன் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, அவனுங்க வந்துட்டு இவரை வந்து அடிக்கிறானுங்க. எப்படி நீ வந்து இங்கே வருவ, நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னலன்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. அதுக்கடுத்து இந்த ஆளுக்கு வேறு ஏதோ தெரிஞ்சிருக்குது, இவன் வந்தாலும் கடலுக்குள்ளே எதையோ பார்த்துக்கிறான், இவனை நம்ம இடத்துக்கு கூட்டின்னு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறானுங்க. ஆனால் அவர் வந்து பென்னு கூட இருந்தது சொல்லவே இல்லை. ஸோ அவனுங்க அவரை கூட்டுக்குன்னு அவரோட படகு வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சிடறானுங்க. அதுக்கடுத்து நம்ம பென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிடிக்ஸை பார்க்குறான். ஃபஸ்ட்டு சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கும், அப்புறம் இப்போ திருப்பி சார்ஜ் வந்துட்டுருக்கோம். ஸோ உடனே பவரை வந்து யூஸ் பண்ணி ஸ்டிங் ஃப்ளையாக மாறுறான். மாறிட்டு போயிட்டு நம்ம ஷாவை காப்பாற்ற முயற்சி பண்ணுறான். ஒரு சண்டை மாதிரி போகுது. அதுக்கடுத்து இவன் வந்து தண்ணியில் ஊந்துடுறான் அந்த மாதிரி இதில். ஸோ ரெக்கை வந்து நினைஞ்சிடுது. அவனுக்கு இவனை சுட வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிட்றான் அந்த இடத்துலேருந்து. அதுக்கடுத்து அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஹெட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, படகு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் இதில் போக முடியும், அதனால தூக்கி தண்ணியில் போடுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான் ஷாவை. ஸோ அவனும் வந்து தூக்கி போடுறானுங்க. ஆனால் பென்னு போய் அவரை காப்பாற்றிடுறான். ஸோ அதுக்கடுத்து காப்பாற்றிட்டு நம்ம தாத்தா கிட்டேயும் குவென்னுக்கிட்டையும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து அங்கே என்ன நடந்துச்சோ அது எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பென்னு தாத்தா கிட்டே குவென்னுக்கிட்டே சொல்கிறான். அதுக்கடுத்து குவென் வந்து ரிசர்ச் பண்ணுறான். ரிசர்ச் பண்ணி அவன் என்ன கண்டுபிடிக்கிறான்னா, அந்த ஆர்கனைசேஷன் ஹெட்டோட பேர் வந்து ஜோனா. அவன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கனைசேஷனே ஃபஸ்ட்டு இல்லையா. அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ரேராக இருக்கிற மிருகத்தோட பொருள்லாம் எடுத்து, அது ஒரு மிருகமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அதோட முட்டையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எடுத்து பிளாக் மார்க்கெட்டில் விற்று சம்பாதிக்கிறவன் பொழுது அவன். ஸோ அதை வந்து நம்ம குவென் கண்டுபிடிச்சி சொல்கிறான். அப்போ வந்து பென்னுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி முட்டையை எடுத்து விற்கிறது தான் வந்து பிளான் போடுறான், அவனுக்கு தடுத்தவனு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஷா வந்து என்கிட்ட இன்னொரு படகு இருக்குது, நம்ம அதில் போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஷாவை விட்டுட்டு இவங்க 3 பேர் மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. ஷா வந்து கடுப்பில் பார்க்குறாரு. அதுக்கடுத்து சுற்றி போகிறப்போ இன்னொரு படகு இருக்கும், அதை எடுத்து அவரும் பின்னாடியே போவார். பட் அதை வந்து நம்ம இப்போதைக்கு விட்டுடலாம். இவங்க 3 பேர் போகிறாங்களா, அப்போ அந்த ஜோனா இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் போயிட்டு மறுபடியும் கிராக்கனோட முட்டையை வந்து எடுத்துன்னு வந்துட்டுருப்பான் வெளியில். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா கிராக்கன் வந்து வரும் இவங்க கூட சண்டை போடுறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம பென்னெலாம் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. ஸோ பென்னு வந்து தாத்தா கிட்டே குவென்கிட்ட என்ன சொல்கிறான்னா, வேறு எதாவது எக் இருக்குதா சொல்லிட்டு போய் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறான். அவங்க வந்து போகிறாங்க. இப்போ பென்னு வந்து ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். அது பேர் வந்து ரிப்ஜா. ஸோ அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம கிராக்கன்னு அதுக்கடுத்து அந்த ஆள் ஜோனா, அவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜோனா வந்து அந்த முட்டையை எடுத்து வச்சுக்கிறான். கிராக்கன் வந்து போயிட்டு ஜோனா கிட்ட சண்டை போடுது. அதுக்கடுத்து ஜோனா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த முட்டையை கிராக்கன் கிட்டேருந்து எடுத்துக்கிறான். கிராக்கன் வந்து வாங்கிக்கணும், திருப்பி அதுக்கிட்ட வந்து திருப்பி எடுத்துக்கிறான். உடனே நம்ம பென்னு வந்து போகிறான். போயிட்டு அந்த முட்டையை அவன் எடுக்கிறான். அதுக்கடுத்து கிராக்கன் பென்னுக்கிட்ட இருந்து முட்டை எடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டையை மாற்றி மாற்றி எல்லாம் வந்து வச்சு விளையாடுன்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சண்டை வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயினே இருக்கும். அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பென்னு வந்து அந்த 2 முட்டையை காப்பாற்றி அதோட கூட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா போய் வச்சிருவான் கடலுக்குள்ளே. அதுவும் வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுடும். அதுக்கடுத்து திருப்பி அந்த ஜோனா வந்து எடுக்கிறதுக்கு வருவான். அப்போ அந்த கிராக்கன் அவனை கொல்றதுக்கு போவான். ஆனால் பென்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி முட்டைக்கிட்டே போயிடும். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை பட்டாருன்னு வச்சுட்டு மாட்டி தொங்க விட்டுறானே சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம ஷா இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தானே வந்து இந்த கிராக்கனை தேடி இருந்தார். ஸோ கிராக்கனை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, இதே ஒன்று பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்டேயும் அப்புறமா குவென்னுக்கிட்டையும் கூப்பிட்டு வந்து காட்டுவார். அது என்னதுன்னா நம்ம பென்னு தான். பென்னு வந்து சரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலான்னு சொல்லிட்டு திருப்பி மனுஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலான்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே போவான். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுவார்னா, இது வந்து கிராக்கனோட குட்டி இப்போ தான் புரிஞ்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பென்னை வந்து பிடிச்சி வச்சிருப்பார். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவான். அவர் வந்து பல்பான மாதிரி ஆகிடுவார். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3 வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நினச்சி ஏது நினச்சின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி எபிசோட் 4 ரிவ்யூவில் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பழைய நினைவுலாம் வந்துச்சு, அவர் மாதிரி த்ரில்லிங்காக போச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடில் சில ஏலியன்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் எது உங்களுக்கு ஃபேவரட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.
இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பென்டன் ஃபேன் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் சின்ன வயசில் பார்த்த மாதிரி திருப்பி பென்டன் உட்காந்து பார்க்கட்டுமே. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து ஒன்று வெயிட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.